யாருங்க சொன்னது நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? என்னது என்னவோ சொல்லுவாங்களே, நடுராத்திரியில ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நடந்து போனா ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரியா? பட்ட பகல்லவே தனியா நடக்க முடியல ஒரு பொம்பளை பிள்ளையால, அதுக்கப்புறம் நடுராத்திரில எப்படி நடக்கிறது? எப்படா தனியா மாட்டுவா, எப்படா நம்ம கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜீவங்க காத்துன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்க ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இது எல்லாமே பக்கத்துல வச்சுட்டாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொம்பளை பிள்ளைக்கு ஃப்ரீடம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் அவங்க அம்மா அப்பா சொந்தம், அதுக்கப்புறம் அவங்க யாரோ நம்ம யாரோ அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம தான் மாமியார் வீட்டுக்கு சொந்தமாயிட்டுமே. சோ அம்மா வீட்டுல இருக்கிறவங்கள காத்துல அப்படியே விட்டுடணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஹெல்பிங்கா இருக்க கூடாது, அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம வாங்கி கொடுக்க கூடாது. அவ்வளவு எதுக்கு, அவங்க வீட்டுக்கு போறப்ப கூட நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. நம்ம தப்பி தவறி ஒரு பேக் எடுத்துட்டு போயிட்டோம் நினைச்சுக்கோங்களா, என்னவோ மாமியார் சொத்து எல்லாம் அம்மா வீட்டுக்கு எழுதி வைக்கிற மாதிரி மாமியாருக்கு நினைப்பு. ஆனா அம்மாங்க மட்டும் பொண்ணுக்கு செஞ்சுட்டே இருக்கணும், பொண்ணு மட்டும் எதுவுமே செய்யக்கூடாது. அது ஒரு தப்பு, அது ஒரு குற்றம், ஜெயில கூட போட்டுடுவாங்க. அதான் மாமியார் வீடு இருக்கே. அப்படிதான் அம்மாங்கோ 9 மாசம் நம்ம வயிற்றுக்குள்ள சுமந்தி பெத்தி ஆளாக்குனா அம்மாங்களுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. நம்மள படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனா அம்மாங்களுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட பார்த்து பார்த்து பொண்ணுங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு செய்யற அம்மாங்களுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஆனா அம்மாங்க மட்டும் அவங்க சாகுற வரைக்கும் நம்ம சாகுற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். இது என்னதான் நியாயம்? இதுல எங்க ஃப்ரீடம் இருக்கு பெண்களுக்கு, நீங்க சொல்லுங்க.